மாந்திரிக பயிற்சியிலேருந்து குருஜி பேசுறேன். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தேவதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தேவதையோட சக்தி பார்த்தீங்கன்னா, மனிதன் வாழ்க்கையில ரொம்ப உதவிகரமா உதவியா இருக்கும். இந்த தேவதையோட அருள் கிடைச்சதுன்னா. அந்த தேவதை பேர் வந்து வாராகி தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவோட வழிபாட்டு ரொம்ப முக்கியமாக அ தேவைப்படுகிறது மக்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம எதிரிகளால ஏற்பட்ட மாந்திரீக தொல்லைகளும், மாந்திரீக வைப்புகளும், மாந்திரீக ஏவல்களும், மாந்திரீக ஆ ஒரு பில்லி சூனியங்களும் நம்ம வீட்டிலயோ, நம்ம இருக்கிற இடத்துலயோ, இல்ல நம்ம ஆஃபீஸ்லயோ, அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பூமியில புதைச்சு வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் அது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, வாராகி தேவிய பூஜை பண்ணீங்கன்னா, அது எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடம் கரெக்ட்டா நம்மளுக்கு தெரியும். இல்லன்னா, அதுவே வந்து வெளிய வந்துற மாரி இருக்கும். இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தோன்ற மாரி அங்க ஏற்பட்டு, அந்த பொருள் வெளிய எடுக்கிற மாரி, அந்த வாராகி தேவி அருள் வந்து உதவிகரமா வேலை செய்யும். இது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில வந்து எந்த பொருள் வந்து நம்ம தேடுறோமோ, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து முயற்சி எடுத்து, அந்த முயற்சி வந்து நிறைவேறாம இருக்கிறதோ, அந்த மாரி காரியத்துக்கும் வாராகி அம்மா பூஜை பண்ணா ரொம்ப ஆ உதவிகரமாக இருக்கும். ஏன்னா, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி குடுக்கக்கூடிய தேவதை தான் இந்த வாராகி தேவதை. அது மட்டும் கிடையாது. நம்பள் விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், நம்ம அவங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருப்போம். அவங்க வந்து நம்மளோட அன்பு புரிஞ்சுக்காம, நம்மள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. நம்மளோட அன்பு வந்து அவங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட உறவுகளும் நம்மகிட்ட சேர்க்கணும். நம்மகிட்ட வந்து சேரணும். சொல்லிட்டு வாராகி தேவிய வந்து நீங்க முறைப்படி பூஜை பண்ணிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா, அம்மாவோட அருளால உங்களுக்கு பிரிஞ்சு போன உறவுகள் வந்து திருப்பி ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு அம்மா வந்து அருள் புரிவாங்க. இது வந்து உண்மையான ஒரு சம்பவங்கள் வந்து என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்கே உதவாத ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு முத்திர குத்துரும் இந்த சமுதாயம். அந்த மனுஷன் வந்து எதுக்குமே உதவ மாட்டாங்க. எந்த வேலைக்கு மாட்டாரு. எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. அவன் பொறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களும் சரி, இந்த வாராகி தேவிய பூஜை பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளிய கொண்டு வந்து, உலகத்துக்கு வந்து பறைசாற்றும். உங்களுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிற உங்களோட திறமை வந்து வெளிய கொண்டு வந்துட்டு, நீங்க வந்து அது சமுதாயத்துல காட்டும்போது, உங்களுக்கு பெருமையாக பெருமையாக வாழ வைக்கும். எதுக்குமே உதவாத ஒரு மனுஷன, சமுதாயமே பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கும் இந்த வாராகி தேவி. அப்படிப்பட்ட அருள் பெற்ற தேவதை தான் இந்த வாராகி தேவி. அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு லட்சியமா பாதைக்கு நம்ம வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு கனவு காண்டிருப்போம். அந்த பாதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டம் மட்டும் எல்லாமே நம்ம யோசிக்கிறது, நம்ம பேசுறது எல்லாமே வந்து அது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாதையில போகும்போது, நமக்கு வந்து புரியாம போயிடும் சில விஷயங்கள். நம்ம புத்திய வந்து மயங்கி போயிடும். மந்த புத்தி ஆயிடும். ஏன்னா இவ்வளோ தூரமா வந்து வாழ்க்கையில எவ்வளோ மூச்சத்து வந்துட்டோம். இதுக்கு மேற்கொண்டு நம்மளால வந்து வர முடியலையே! வந்து தவிக்கிற சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த வராக தேவிய நீங்க வந்து பூஜை பண்ணி, முறைப்படி வணங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க எந்த நோக்கத்துக்காக நீங்க வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து முயற்சி பண்ணீங்களோ, அது வந்து கையில எடுத்து வந்து குடுக்குற மாரி சில சந்தர்ப்பங்கள் அமையும். அந்த சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து 1 வருஷம், 2 வருஷம் முயற்சி எடுத்திருப்பாங்க பாருங்க இதுக்கு முன்னாடி. அது மாரி இல்லாம 3ஏ 3 மாசத்துல நடத்தி குடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, நம்ப வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு பையனுக்கோ கல்யாணம் நடக்கல. அது தோஷங்களா இருக்கு ஜாதகத்துல. நீங்க எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க, கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு. எத்தனையோ முறை வந்து பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. நடக்காது. நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா வாராகி தேவிய நீங்க வணங்கினீங்கன்னா, வாராகி தேவி முறைப்படி பூஜை பண்ணீங்கன்னா, அம்மா அருளால
அந்த கல்யாணம் வந்து கனவு மாரி நடந்து குடுத்துரும். அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த அந்த நடந்த ஒரு விஷயமே நீங்க மற்றவங்கள்ல சொல்லும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். எப்படி நடந்ததுன்னே தெரியலங்க. ஆச்சரியமா இருக்குங்க. அப்படியே ஒரு 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 சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு அது அந்த நடக்கிற விஷயமே. அந்த மாரி செஞ்சு கொடுக்கக்கூடிய தேவதை தான் வாராகி. அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில வந்து சோர்ந்து போயிட்டு, எல்லாமே இழந்துட்டேன். எனக்கு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில. அப்படி என்று அந்த நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இந்த விஷயம் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். இந்த வாராக தேவிய நீங்க வந்து மனப்பூர்வமாக நீங்க வந்து வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த செல்வங்களோ, இழந்த மரியாதையும் திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து உங்களுக்கு அமைச்சு குடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் வந்து ஆன்மீகத்துல எவ்வளோ முன்னேற்ற பாதையில ஆன்மீகத்துல நம்ம வந்து இறைநிலை அடையணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஆசைப்பட்டுருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பூஜையோ, புனஸ்காரமோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட அந்த ஞானம் கிடைக்காது. இறைநிலை அடைய முடியாது. மனம் பக்குவம் ஆக முடியாது. எப்போ பார்த்தாலும் அவங்க மனசுக்குள்ள தப்பான சிந்தனைகள் வந்துன்னே இருக்கும். ஆனா வாராகி தேவி நீங்க வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சித்திகள் ஏற்படும். ஞான சக்திகள் ஏற்படும். அறிவாற்றல் ஏற்படும். மனம் பக்குவ நிலை ஏற்படும். தெய்வ சிந்தனைகள் வரும். இறை அருள் ஏற்படும் உங்க மனசுக்குள்ள. அவ்வளோ பக்குவமான நிலைய வந்து ஏற்படக்கூடிய தேவதை தான் வாராகி தேவி. இந்த தேவதைய பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கினே போலாம். அவ்வளோ அற்புதமான சக்தி